الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام إذا وضعت الجنازة فاحتملها الرجال على أعناقهم فإن كانت صالحة قالت قدموني قدموني أو كما قال عليه الصلاة والسلام. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மதம் ஏந்தி வந்த உத்தம தூதர் எம்பெருமானார் முஹம்மதே முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், நாளை கியாமத்துடைய நாள் வரைக்கும் வர இருக்கும் வந்திருக்கும் முஸ்லிமான முஃமினான அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. சையதுல் ஐயாம், நாட்களின் நாயகம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய இந்நாளையிலே புனிதமிக்க ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லமாம் இம்மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் என் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹும் அவருடைய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி எங்களுக்கு கூறியிருக்கிறார்களோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும் எவைகளை விட்டு தவிர்த்து கொள்ளுமாறு விலக்கல் செய்து எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறும் முதற்கண் அடியானாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்கின்றேன். இன்றைய தலைப்பு அமல்களை தொடர்வோம் என்ற தலைப்புக்கு கீழால் ஒரு சில விஷயங்களை சுருக்கமாக முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். பொதுவாக நாம் ரமலானுடைய காலத்திற்கு பிரியாவிடை கொடுத்தவர்களாக இருக்கிறோம். ரமலானிற்கு பிறகு மனிதர்களை இரண்டு வகையாக நாம் பிரிக்கலாம். ஒன்றிருக்கிறது அபுதுன் ரமலானி, அவர்கள் ரமலானுடைய காலத்தில் மாத்திரம் அவர்கள் அமல் செய்வார்கள். இன்னும் ஒன்று இருக்கிறது அபுதுன் ரப்பானி, அவர்கள் ரமலானுக்கு பிறகும் அமல் செய்வார்கள். நாம் யோசிக்க வேண்டும், நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? ரமலானில் நாம் விசேஷமாக செய்த அமல் ஒரே ஒரு அமல் மாத்திரம்தான், தராவீஹுடைய தொழுகை மாத்திரம்தான் ரமலானில் நாம் விசேஷமாக செய்தோம். மேலதிகமாக செய்த அமல் அது அல்லாமல் மீதமான அனைத்து அமல்களும் ஏனைய காலத்திலும் செய்ய முடியுமான அமல்களாகத்தான் இருக்கிறது. நோன்பு வைப்பது, வாரத்தில் 2 நாள் நோன்பு வைக்கலாம், மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு வைக்கலாம். குர்ஆன் ஓதுவது எல்லா காலத்திலேயும் ஓத முடியும். தஹஜ்ஜுடைய தொழுகை எல்லா காலத்திலேயும் தொழ முடியும். துஹாவுடைய தொழுகை எல்லா காலத்திலேயும் தொழ முடியும். வித்ருடைய தொழுகை எல்லா காலத்திலேயும் தொழ முடியும். சதக்கா, தான தர்மங்கள் எல்லா காலத்திலேயும் செய்ய முடியும். ஜகாத்தை எல்லா காலத்திலேயும் நிறைவேற்ற முடியும். பர்லான தொழுகைகள், ஏனைய சுன்னத்தான தொழுகைகள், இது எல்லா காலத்திலேயும் நிறைவேற்ற முடியும். எனவே சிலர்கள் இந்த ரமலானில் மாத்திரம் அமல் செய்தவர்களாக இருக்கிறார்கள். நாம் அபுதுன் ரப்பானியாக மாற வேண்டும். ரமலானில் என்ன அமல்களை செய்தோமோ அந்த அமல்களை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அல்லாஹ் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஆரம்பத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் முடிவை கொடுக்கவில்லை. அதற்கு மாற்றமாக அந்த மனிதன் சில வாழ்க்கை கட்டங்களை அவன் சந்திக்கிறான்.
உலகத்துடைய வாழ்க்கை அது ஒரு வகையான வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை அது ஒரு வகையான வாழ்க்கை, மஹ்ஷருடைய வாழ்க்கை அது ஒரு வகையான வாழ்க்கை, நாளை சுவர்க்கமா நரகமா என்பது அது ஒரு வகையான வாழ்க்கை. இது அல்லாமல் எந்த மனிதனும் அவனுடைய வாழ்க்கையில் முடிவடைவது கிடையாது. ஆரம்பத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எல்லா மனிதர்களையும் ஆலமுல் அர்வாஹிலே வைத்து அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பு இல்லையா என்ற கேள்வி. இதற்கு எல்லாருமே சொன்ன பதில் என்ன தெரியுமா? காலு பலா ஷஹீதனா. இதை அல்லாஹ்வே குர்ஆனில் கூறி காட்டுகிறான். எல்லா மனிதர்களும் சொன்னார்கள், யா அல்லாஹ், நீதான் எங்களுடைய ரப்பு என்று சொன்னார்கள். எனவே முதல் கட்ட வாழ்க்கையில் எல்லா மனிதர்களும் வெற்றி அடைந்தவர்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் இந்த பூ உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்புகிறான். இந்த உலகத்துடைய வாழ்க்கையை வைத்துதான் பின்னால் இருக்கக்கூடிய எல்லா வாழ்க்கைகளையும் அல்லாஹ் முடிவு செய்கிறான். யார் உலகத்தில் நல்லவர்களாக வாழ்கிறார்களோ அவர்களுடைய மஹ்ஷருடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை, சுவனத்துடைய வாழ்க்கை, இது அனைத்தையும் அல்லாஹ் அவருக்கு இன்பமானதாக ஆக்கி கொடுக்கிறார். யார் உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு மாற்றமான முறையில் வாழ்கிறாரோ அவருக்கு மௌத்துடைய நேரத்திலும் வேதனை, கபரிலும் அவருக்கு வேதனை, மஹ்ஷரிலும் அவருக்கு வேதனை, நாளை நரகத்திலேயும் அல்லாஹ் அவருக்கு வேதனையை கொடுக்கிறார். எனவே இந்த உலகத்துடைய வாழ்க்கை தான் ஒரு மனிதனுடைய பின்னால் உள்ள முடிவில்லா வாழ்க்கையை முடிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. உலகத்தில் நாம் பார்க்கலாம், இன்று அதிகமானவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் பொருளாதார வசதிகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர்கள் பொருள்களை வைத்து அவர்கள் நிம்மதியை தேடுகிறார்கள். சிலர்கள் பதவிகளை வைத்து நிம்மதியை தேடுகிறார்கள். சிலர்கள் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை வைத்து நிம்மதியை தேடுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், உங்களுக்கு உலக வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டுமா? அதை நாங்கள் அமலில் வைத்திருக்கிறோம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்சா. யார் நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது, வஹுவ முஃமினுன். அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்து அமல் செய்தால் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அவர்களுக்கு மனமான வாழ்க்கையாக, சந்தோஷமான வாழ்க்கையாக ஆக்கி கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். அது மட்டுமல்ல, அவர்கள் உலகத்தில் என்ன நல் அமல்கள் செய்தார்களோ அதற்குரிய கூலியை விட சிறந்த கூலியை நாங்கள் அவர்களுக்கு மறுமையில் கொடுக்கிறோம் என்று குர்ஆனில் கூறுகிறார். எனவே ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய அமல் சீராக இருக்க வேண்டும். யாருடைய உலக வாழ்க்கையில் நிம்மதி இல்லையோ அவருடைய அமலில் குறைபாடு இருக்கிறது. அவர் யோசிக்கலாம், என்னுடைய பொருளாதார வசதி குறைவாக இருப்பதனால் எனக்கு நிம்மதி இல்லை என்று. உண்மையில் பொருளாதாரத்தில் தான் நிம்மதி என்றால் இன்று அதிகமான தற்கொலைகள் நடக்கக்கூடிய இடம் சோமாலியாவாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இன்று அதிகமாக தற்கொலை நடக்கக்கூடிய இடமாக மேலத்திய நாடுகள் இருக்கிறது. அவர்களிடம் இல்லாத பணம் அல்ல, அவ்வளவு பணங்கள் அவர்களிடம் இருந்தும் அல்லாஹ் அவர்களுக்கு நிம்மதியை இழக்கச் செய்தான். எனவே பணத்தை கொண்டு நிம்மதி அல்ல, அமலை வைத்துதான் அல்லாஹ் உலகத்துடைய வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கிறான். எனவே உலக வாழ்க்கை ஒரு மனிதருக்கு நிம்மதியாக ஆகிவிட்டால் அவர் அமலில் பரிபூரணமாக இருந்து நிம்மதியை அவர் அடைந்து கொண்டால் அவருடைய மௌத்தையும் அல்லாஹ் அவருக்கு நிம்மதியானதாக ஆக்குவான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு தும்ம இஸ்தகாமு. எந்த மனிதர் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தான் தன்னுடைய ரப்பு என்று சொல்லி அதில் அவர் உறுதியாக இருந்தால், ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மேலதிகமான மலக்குகள் அந்த மனிதர்களுடைய ரூஹை கைப்பற்றும் போது வருவார்கள். பொதுவாக எல்லாருடைய ரூஹையும் ஹஜரத் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான் கைப்பற்றுவாங்க. ஆனால் நல்ல மனிதருடைய ரூஹை கைப்பற்றும் போது மேலதிகமான மலக்குகளும் வருவாங்க. ஏன், எதற்காக வேண்டி வருவார்கள்? ஒரு மனிதர் உலகத்தை விட்டு பிரியும் பொழுது அவருக்கு 3 நிலைமைகள் ஏற்படும். அதில் முதலாவது பயம் ஏற்படும். என்ன பயம்? என்னுடைய அமல் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்குமா? நான் உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு திருப்தியானதாக இருக்குமா என்ற பயம் ஒவ்வொரு மனிதனும் மரணிக்கும் பொழுது இருக்கும். அதற்கு பதில் சொல்லுவதற்குத்தான் அந்த மேலதிகமான மலக்கு
மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், அல்லா தகாஃபு, நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களை கொண்டு அல்லாஹ் திருப்தி அடைந்து விட்டான். இரண்டாவதாக அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நிலைமை கவலை ஏற்படுகிறது. ஏன்? தன்னுடைய குழந்தையை விட்டு அவன் பிரிகிறான், தன்னுடைய மனைவியை விட்டு அவன் பிரிகிறான், தன்னுடைய சொந்தங்களை விட்டு அவன் பிரிகிறான். ஏன்? தன்னுடைய வியாபாரம், தன்னுடைய வீடு, தன்னுடைய வாகனம், இது அனைத்தையும் விட்டு அவன் பிரியக்கூடிய நேரத்தில் அவனுக்கு கவலை ஏற்படுகிறது. அந்த கவலைக்கு நன்மாராயம் சொல்லதான் அந்த மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், வலா தஹ்சனு, நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்று நன்மாராயம் சொல்லுவார்கள். மூன்றாவது அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மூன்றாவது விஷயம், அவன் சுவர்க்கவாசியா அல்லது நரகவாசியா என்ற தடமாற்றம் அவனுடைய ரூஹு கைப்பற்றக்கூடிய நேரத்தில் இருக்கும். அதற்கும் அந்த மலக்குமார்கள் நன்மாராயம் சொல்லுவார்கள், வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதூன். அல்லாஹ் எந்த சுவனத்தை நல்லடியார்களுக்கு வாக்களித்தானோ அந்த சுவர்க்கத்தை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள். அவருடைய ரூஹ் இலேசான முறையில் கலட்டப்படும். நல்லடியார்களுடைய ரூஹை அல்லாஹ் இலேசாக கைப்பற்றுவான். தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நீளமான ஒரு முடி இருக்கிறது, இந்த முடியை நாங்கள் ஒரு நெய்க்குள் போட்டு அந்த முடியை நாங்கள் மேலே இழுத்தால் அது எவ்வளவு மென்மையாக, எவ்வளவு சாஃப்டாக, எவ்வளவு மிருதுவாக அது மேலே வருமோ, இதே போன்றுதான் நல்ல மனிதர்களுடைய ரூஹை அல்லாஹ் மெதுவாக அவன் கைப்பற்றுவான் என்று தஃப்சீருடைய உலமா இந்த ஆயத்திற்கு கீழால் எழுதுகிறார்கள். எனவே ஒரு மனிதர் அவர் நல்ல முறையில் மரணிக்க வேண்டுமா, அவருடைய உலக வாழ்க்கையில் அமல் அதிகமாக இருக்க வேண்டும். நாம் நினைப்பதை போன்று அமல் என்றால் தொழுவது மாத்திரம்தான் அமல் கிடையாது. ஒரு மனிதர் காலையில் எழுந்ததிலிருந்து மாலை அவர் தூங்கும் வரைக்கும் நபி அவர்கள் என்ன முறையில் செய்தார்களோ அந்த முறையை அவர் பின்பற்றினால் அவருடைய எல்லா செயற்பாடுகளும் அமலாக மாறுகிறது. எனவே அவருடைய ரூஹு நல்ல முறையில் கைப்பற்றப்பட்டு இப்பொழுது அவர் ஜனாசாவாக வைக்கப்பட்டிருக்கிறார். யார்? அந்த நல்ல மனிதருடைய ஜனாசா. புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், இதா wudi'atil ஜனாசா ஃபஹ்தமலஹ ரிஜாலு அலா அனாகிஹிம். ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது, நாலா புறத்திலேயும் மனிதர்கள் அவர்களுடைய தோளில் அந்த ஜனாசாவை சுமக்கிறார்கள். ஃபஇன் கானத் சாலிஹத்தன், அந்த ஜனாசா ஒரு நல்ல ஜனாசாவாக இருந்தால் சொல்லும், காலத் கத்திமூனி கத்திமூனி, என்னை அவசரமாக கொண்டு செல்லுங்கள் என்ற வார்த்தையை அந்த ஜனாசா கூறும் என்பதாக ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் காரணம்? அந்த ஜனாசாவுக்கு முன்னால் சுவர்க்கத்தின் இன்பங்கள் காட்டப்படுகிறது. அந்த ஜனாசா சுவர்க்கத்தின் சுகண்டியை பார்க்கிறது. அதை பார்ப்பதற்காக வேண்டி அது அவசரப்பட்டுதான் அந்த வார்த்தை கத்திமூனி கத்திமூனி, என்னை அவசரமாக கொண்டு செல்லுங்கள் என்ற வார்த்தையை அந்த ஜனாசா சொல்லுகிறது. அதற்கு பிறகு அந்த மனிதரை அடக்கம் செய்யப்படுகிறது. அந்த நல்ல மனிதர் அடக்கம் செய்யப்படுகிறார். அவரிடத்தில் கேள்வி கணக்குகள் கேட்கப்படும். மன் ரப்புக, உன்னுடைய ரப்பு யாரு? வமா தீனுக, உன்னுடைய மார்க்கம் என்ன? வமன் நபியுக, உன்னுடைய நபி யார் என்பதாக கேட்கப்படும். சில ரிவாயத்துகளில் வருகிறது, நபி அவர்களை முன்னால் வைத்து காட்டப்பட்டு கேட்கப்படும், மன் ஹாதர் ரஜுல், இந்த மனிதர் யார் என்று உனக்கு தெரியுமா என்று. இந்த மூன்று கேள்விக்கும் அவர் சரியாக பதில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் அவர்கள், அந்த மனிதர் அல்லாஹ் சொல்லும் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்க வேண்டும். மார்க்கம் இஸ்லாம் சொல்லும் பிரகாரம் அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்ன பிரகாரம் நபி அவர்களை பின்பற்றி அவர் வாழ்ந்திருந்தால் இந்த மூன்றுக்கும் இலேசான முறையில் பதில் சொல்லுவார். ரப்பி அல்லாஹ், தீனி அல் இஸ்லாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எங்களுடைய தூதர் என்ற பதிலை சொல்லுவார். நாம் நினைக்கலாம் இந்த மூன்று கேள்வி மூன்றும் இலேசான கேள்வி, மூன்று ஆன்சர் விடைகளும் இலேசாக இருக்கிறது, நாம் மனநமிட்டு அந்த இடத்தில் இந்த வார்த்தைகளை பதில் சொல்ல முடியாது. உலகத்துடைய வாழ்க்கையில் நாம் சரியாக வாழ்ந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் பதிலை வெளியாக்குவான். எனவே அந்த நேரத்தில் சரியான முறையில் பதில் சொன்னால் அவருக்கு நன்மாராயம் சொல்லப்படும். நம் கனவுமத்தில் அரூஸ், ஒரு புது மாப்பிள்ளை தூங்குவதை போன்று நிம்மதியாக சந்தோஷமாக உங்களுடைய கபரிலே நீங்கள் தூங்கிக் கொண்டிருங்கள் என்று நன்மாராயம் சொல்லப்படும். எனவே அவருடைய கபருடைய வாழ்க்கையும் அவருக்கு நிம்மதி. எதன் மூலமாக? உலகத்தினுடைய அமல் மூலமாக. அதற்கு பிறகு மஹ்ஷருடைய மைதானத்தில் அவருடைய அமலுக்குரிய ஏடுகள் கொடுக்கப்படும்.
குர்ஆனில் அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகிறான். எவருடைய ஏடு, அவருடைய ரிசல்ட், அவருடைய வழக்கரத்தில் கொடுக்கப்படுகிறதோ, அவர் என்ன செய்வாரு? எல்லா மக்கள்கிட்டையும் ஓடி போய் தன்னுடைய ரிசல்ட் அவர் காட்டுவாரு. இது சாதாரண ரிசல்ட் கிடையாது. இதற்கு பிறகு அவர் நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறாரு. அவருடைய சந்தோஷம் நாம் பார்க்கலாம். இன்று சாதாரணமாக பரீட்சை எழுதுறவர்கள், அவர்கள் எல்லா பாடத்திலேயும் அவர்கள் எடுத்தால் எவ்வளவு சந்தோஷமாக அவர்களுடைய பரீட்சை பெறுபேரை எல்லாருக்கும் அனுப்புகிறார்கள். அந்த செய்தியை சந்தோஷமாக சொல்லுகிறார்கள். அது உலகத்தோடு மாத்திரம் முடிந்து போகக்கூடியது. ஆனால் அந்த மனிதர் நல்ல மனிதர், அவருடைய ஆகிராவுடைய வாழ்க்கை வெற்றியான அந்த ரிசல்ட்டை எல்லா மனிதரிடம் சொல்லுவார், என்னுடைய இந்த பெறுபேரை நீங்கள் படித்து பாருங்கள் என்று. அங்கு மஹ்ஷருடைய மைதானத்திலேயும் அவருக்கு வெற்றி கிடைத்துவிடும். இதன் மூலமாக உலகத்தினுடைய அமல் அவருக்கு அங்கே வெற்றியை கொடுக்கிறது. இறுதியாக அவர் சுவர்க்கத்திற்கு செல்லுவார். குர்ஆனில் அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகிறான். வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி சுமரா. யார் உலகத்தில் நல்ல முறையில் அல்லாஹ்வை பயந்து தக்வாவோடு வாழ்ந்தார்களோ அந்த மனிதர்கள் நாளை சுவர்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக சுவர்க்கத்திற்கு செல்வார்கள். ஹத்தா இதா ஜாஊஹா, அவர்கள் சுவர்க்கத்திற்குள் செல்லக்கூடிய நேரத்தில் வஃபுதிஹத் அபுவாபுஹா, அந்த சுவர்க்கத்தினுடைய வாயில்கள் தானாக திறக்கும். வகால லஹும் ஹஸனதுஹா, அங்கு சுவர்க்கத்தினுடைய பணியாளர்கள் இருந்து சொல்லுவார்கள், சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தி உண்டாவதாக. திபுத்தும், நீங்கள் மனமானவர்களாக மாறிவிட்டீர்கள். ஃபதுகுலூஹா காலிதீன், நீங்கள் சுவர்க்கத்திற்குள் நிரந்தரமாக நுழைந்து கொள்ளுங்கள் என்ற அந்த நன்மாராயம் இந்த நல்ல மனிதருக்கு சொல்லப்படும். எனவே இந்த எல்லா வாழ்க்கையிலேயும் ஒரு மனிதனுக்கு வெற்றியை கொடுப்பது நாம் உலகத்தில் செய்யக்கூடிய அமல்தான் வெற்றியை கொடுக்கிறது. அதற்கு மாறாக ஒரு மனிதர் வாழ்ந்தார், அவருடைய உலக வாழ்க்கையும் அவருக்கு நிம்மதியற்றதாக இருக்கும். அதையும் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. யார் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டும் அல்லாஹ்வை விட்டும் யார் புறக்கணித்து நடக்கிறார்களோ ஃபஇன்ன அவர்களுக்கு நாங்கள் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் என்று அல்லாஹ் கூறுகிறார். எனவே உலகத்துடைய வாழ்க்கை, நமது வாழ்க்கை நெருக்கடியாக இருக்கிறதா அல்லது நமது வாழ்க்கை நிம்மதியாக இருக்கிறதா என்று நாம் யோசிக்க வேண்டும். நெருக்கடியாக இருந்தால் என்னுடைய அமலில் குறைபாடு இருக்கிறது. எனது வாழ்க்கை நிம்மதியாக இருந்தால் ஏதோ அமல் பூர்த்தியானதாக இருக்கிறது. நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இன்னும் என்னுடைய அமலை அதிகப்படுத்த வேண்டும் என்ற அந்த நல்லெண்ணத்தை எங்களுடைய உள்ளத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே உலகத்திலேயும் அவருக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, இவருடைய மௌத்துடைய நேரம், அதுவும் அவருக்கு மிக கடினமாக இருக்கும். சொல்லுகிறார்கள் தஃப்சீருடைய உலமாக்கள், ஒரு தீய மனிதர், ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் அவருடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் அது எவ்வளவு கடினமாக இருக்கும் என்றால், ஒரு துணி இருக்கிறது, அந்த துணியை ஒரு முள்ளு மரத்தில் நாங்கள் போட்டு அந்த முள்ளு மரத்தில் இருந்த அந்த துணியை நாம் கலட்டி எடுத்தால் அந்த துணி எவ்வளவு கிழிந்து வருமோ, எவ்வளவு சிரமத்தோடு கலட்டி இழுத்து எடுக்கும் பொழுது அந்த துணி கஷ்டப்படுமோ, இதை விட ஒரு மனிதனுடைய ரூஹோ கைப்பற்றப்படக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் கெட்ட மனிதனாக இருந்தால் மிக மிக கஷ்டமாக இருக்கும் என்பதாக தஃப்சீருடைய உலமாக்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். எனவே அவருடைய மௌத்துடைய தருணமும் அவருக்கு மிக கடினமாக இருக்கும். அதற்கு பிறகு அவரையும் ஜனாசாவாக வைக்கப்பட்டிருக்கும். அதே நான் முன்னால் சொன்ன புகாரியுடைய ஹதீஸ் தொடர்ந்து அதே ஹதீஸில் வருகிறது. அந்த ஜனாசா ஒரு நல்ல ஜனாசாவாக இல்லை என்றால் அந்த ஜனாசா சத்தம் போடும். காலத் யா வைலஹா, என கேட்பட்ட கை சேதமே, ஐன யஸ்ஹபூன பிஹா, நீங்கள் என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்ற அந்த கேள்வியை அந்த ஜனாசா தூக்கி கொண்டு செல்லக்கூடிய அந்த மனிதர்களிடம் கூறும். ஆனால் யஸ்மஉ ஸௌதஹா குல்ல ஷைஇன் இல்லல் இன்சான், அந்த ஜனாசாவுடைய சத்தத்தை உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துவும் கேட்கும், ஆனால் மனிதன் மாத்திரம் அந்த சத்தத்தை கேட்க மாட்டான். காரணம், நபி அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள்,
ஃபஇதா ஸமிஅல் இன்சான், அப்படி மனிதன் அந்த கெட்ட ஜனாசாவுடைய சத்தத்தை கேட்டால் லஸஇக, அவன் மயக்கமுற்று விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அவனுடைய மௌத்தும் அவனுக்கு கடினமானதாக இருக்கிறது, அவனுடைய கபருடைய நிலைமையும் அவனுக்கு கடினமாக இருக்கிறது, அவனுடைய உலக வாழ்க்கையும் அவனுக்கு நெருக்கடியாக இருக்கிறது. கபரிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகள் அவனால் சரியான முறையில் அவனுக்கு விடையளிக்க முடியாது. மன் ரப்புக, அவனுக்கு தடமாற்றம் ஏற்படும். காரணம், அவன் அல்லாஹ்வை தன்னுடைய ரப்பாக உள்ளத்தால் உறுதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. வமா தீனுக, அவனுடைய வார்த்தையில் தடமாற்றம் ஏற்படும். காரணம், அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை அவன் பின்பற்றவில்லை. வமன் நபியுக, உன்னுடைய நபி யார் என்று கேட்கப்படும். அப்பொழுதும் அவனுக்கு தடமாற்றம். காரணம், அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய முன்மாதிரியாக அவன் எடுத்து நடக்கவில்லை. இன்னும் ஒரு ஹதீஸில் வருகிறது, அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒரு மனிதர் யாரை அதிகம் நேசிக்கிறாரோ அவரோடுதான் நாளை கியாமத்துடைய நாளையில் எழுப்பாட்டப்படுவார். நாங்கள் எல்லாருமே நபி அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களைத்தான் நாங்கள் ஒரு முன்மாதிரியாக எடுக்க வேண்டும். இன்று நாம் பார்க்கலாம், உலகத்தில் அதிகமானவர்கள் சில நடிகைகளை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அவர்களுடைய ஆடையை போன்று இவர்கள் ஆடை அணிகிறார்கள். அவர்கள் முடிவெட்டுவதை போன்று இவர்களும் முடிவெட்டுகிறார்கள். அவர்களை போன்று இவர்கள் மாறுகிறார்கள். இப்படி ஒரு மனிதர், அதே போன்று விளையாட்டு வீரர்களை பின்பற்றுகிறார்கள். இப்படி ஒரு மனிதர் உலகத்துடைய வாழ்க்கையை வாழ்ந்தால் அவரால் வமன் நபியுக, உன்னுடைய நபி யாரு, உன்னுடைய முன்மாதிரி யார் என்று கேட்கும் பொழுதோ அவருடைய வாயில் இருந்து அதற்குரிய விடையை அவரால் சொல்ல முடியாது. அதற்கு பிறகு நாளை மஹ்ஷருடைய மைதானம் வரைக்கும், மஹ்ஷருடைய நிலைமை வரைக்கும் அவருக்கு கபருல வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அவருக்கும் அவருடைய ரிசல்ட் கொடுக்கப்படும். பொதுவாக ஒருத்தர் பரீட்சை எழுதுகிறார், அவர் பாஸ் ஆகினாலும் சரி, ஃபெயில் ஆகினாலும் சரி, அவருடைய பெருபேறு அவருக்கு கொடுக்கப்படும். எனவே இந்த மனிதர் உலகத்தில் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்த இந்த தீய மனிதருக்கும் பெருபேறு கொடுக்கப்படும். வஅம்மாமன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி, அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், எவருடைய ஏடு அவருடைய இடது கரத்தில் கொடுக்கப்படுகிறதோ ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத கிதாபியா, யா அல்லாஹ், இந்த ஏடு எனக்கு கொடுக்கப்படாமலே இருந்திருக்கலாம் என்று கைசேதத்தோடு அவர் சொல்லுவார். எனவே அந்த வாழ்க்கையும் அவருக்கு வேதனையான வாழ்க்கையாக மாறிவிடும். இறுதியாக அவர் நரகத்திற்குள் கொண்டு செல்லப்படுகிறார். அதையும் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா, யார் உலகத்தில் அல்லாஹ்வை புறக்கணித்து வாழ்கிறார்களோ இப்படிப்பட்ட மனிதர்கள் நாளை அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் கூட்டம் கூட்டமாக நரகத்திற்குள் கொண்டு செல்லப்படுவார்கள். ஹத்தா இதா ஜாஊஹா, அவர்கள் நரகத்திற்குள் போகக்கூடிய நேரத்தில் ஃபுதிஹத் அபுவாபுஹா, அந்த நரகத்தினுடைய வாயில்கள் தானாக திறக்கப்படும். வகால லஹும் ஹஸனத்துஹா, அங்கும் நரகத்தினுடைய ஹஸானாக்கள் பொறுப்புதாரிகள் இருப்பாங்க. அவங்க கேள்வியாக கேட்பாங்க, அலம் யஅதிகும் ருசுலும் மின்கும், உங்களிடத்தில் நபிமார்கள் வரலையா? யத்லூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை உங்களுக்கு சொல்ல இல்லையா? வயுந்திரூனகும் லிகா யௌமிக்கும் ஹாதா, இன்றைய நாளில் இப்படி எல்லாம் நடக்கும் என்று உங்களுக்கு அவர்கள் எச்சரிக்கை செய்ய இல்லையா என்ற அந்த கேள்வியை அந்த ஹஸானாக்கள் கேட்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். எனவே நாம் நம்முடைய அமல்களில் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அமல்களால் ஒரு மனிதர் சிறப்பாக்கி கொண்டால் அவருடைய மறு வாழ்க்கைகள் எல்லாம் அவருக்கு நிம்மதியாக அமைந்துவிடும். அவருடைய மௌத்தாக இருக்கலாம், அவருடைய கபருடைய வாழ்க்கையாக இருக்கலாம், அவருடைய மஹ்ஷருடைய வாழ்க்கையாக இருக்கலாம், அதற்கு பிறகு இறுதியாக அவர் சுவனம் செல்லுவது, இது அனைத்திற்கும் அமல்கள் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. எனவே நான் ஏற்கனவே சொன்னதை போன்று ரமலானிற்கு பிரியாவிடை கொடுத்தவர்களாக இருக்கிறோம். ஒரு நல்ல ஒரு பயிற்சி ரமலானுடைய காலத்தில் எடுத்தோம். எப்படி அமல் செய்வது என்ற பயிற்சி எங்களுக்கு கிடைத்தது, எப்படி குர்ஆன் ஓதுவது என்ற பயிற்சி எங்களுக்கு கிடைத்தது, எப்படி நாங்கள் சோர்வில்லாமல் அல்லாஹ்வை அதிகமாக சஜதா செய்ய வேண்டும் என்ற அந்த தராவியுடைய தொழுகையின் மூலமாக எங்களுக்கு பயிற்சி கிடைத்தது, எப்படி தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்ற பயிற்சி ரமலானில் கிடைத்தது, எப்படி ஏழைகளுடைய
ஏழைகளுடைய கஷ்டத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பயிற்சி எங்களுக்கு ரமலானில் கிடைத்தது. இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்த வேண்டும். அதை ஒரு பயிற்சியுடைய காலமாக எடுத்து மீதமாக இருக்கக்கூடிய இந்த 11 மாதத்தில் நாங்கள் செய்த அந்த பயிற்சியை எங்களுடைய வாழ்க்கையில் அமல் செய்ய வேண்டும். அதைத்தான் நான் சொன்னேன். அடியார்கள் 2 வகைகளாக பிரிக்கப்படுவார்கள். ஒன்று இருக்கிறது அபுதுன் ரமலானி, அவர்களுடைய அமல்கள் ரமலானோடு நிறைவாகிவிடும். ரமலானுக்கு பிறகு அவர்கள் அமல்களை தொடர மாட்டார்கள். ரமலானுக்கு பிறகு குர்ஆன் ஓத மாட்டார்கள். ரமலானுக்கு பிறகு தஹஜ்ஜத் தொழ மாட்டார்கள். ரமலானுக்கு பிறகு சதகா செய்ய மாட்டார்கள். அடுத்த ரமலானை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். இன்னும் ஒன்று இருக்கிறது அபுதுன் ரப்பானி, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அவர்கள் அமல் செய்வார்கள். எனவே நாங்கள் அபுதுன் ரப்பானியாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கமும் சரி, அல்லாஹ்வும் சரி, ஒரு மனிதன் எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்வோடு தொடர்பாக இருப்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதற்கு மாற்றமாக சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அல்லாஹ்வோடு நெருக்கமாகுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். எனவே நாங்கள் ரமலானில் என்னென்ன நல் அமல்கள் செய்தோமோ அந்த அமல்களை தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.